வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தின் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்குகிறது. விழாவுக்கான ஏற்பாடுகள் குறித்து செய்தியாளர் ஸ்ரீதர் தரும் தகவல்களை கேட்கலாம். ஸ்ரீதர், இன்னைக்கு எத்தனை மணிக்கு கொடியேற்றப்படுகிறது? எத்தனை நாட்கள் இந்த விழா நடைபெறுகிறது? இது குறித்த தகவல்களை சொல்லுங்க. கீழ்திசை நாடுகளில் லூர்து நகர் என்று அழைக்கப்படும் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி மாதா கோவில் ஆண்டு திருவிழா இன்று மாலை கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்குகிறது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவை காண்பதற்காக பாரிஸ், கோவா, அதாவது மும்பை, ஆந்திரா, கேரளா போன்ற மாநிலங்களில் இருந்தும் அதே போல் தமிழகத்திலிருந்து சென்னை, கடலூர், கன்னியாகுமரி, தூத்துக்குடி போன்ற பகுதியிலிருந்தும் ஏராளமான அதாவது லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். கொடியேற்றம் என்பது இன்று மாலை நடைபெறுகிறது. பேராலயத்திலிருந்து எடுத்து வரப்படும் கொடியானது வேளாங்கண்ணி நகர் முழுவதும் சுற்றி எடுத்து வரப்பட்டு பின்னர் ஆலயத்தை வந்தடைகிறது. அதனைத் தொடர்ந்து அங்கு தஞ்சை மறைமாவட்ட ஆயர் திரு தேவதாஸ் ஆம்பரோஸ் அவர்கள் மாலை 6:30 மணி அளவில் கொடிக்கு புனிதம் செய்து அந்த கொடிமரத்தில் ஏற்றப்படுகிறது. அப்போது மரியே வாழ்க என பக்தர்களின் கோஷம் விண்ணை பிளக்க கொடிமரத்தில் ஏற்றப்பட்டு வேளாங்கண்ணி பேராலயம் முழுவதும் வண்ண விளக்குகள் எரிய விடப்பட்டு வான வேடிக்கைகள் நடத்தப்படுகின்றன. ஸ்ரீதர், லட்சக்கணக்கான மக்கள் கூடும் இந்த விழாவுக்காக செய்யப்பட்டுள்ள சிறப்பு ஏற்பாடுகள் என்னென்ன? இது குறித்து சொல்லுங்க. லட்சக்கணக்கான பக்தர்கள் வேளாங்கண்ணி நகர் முழுவதும் குவிந்துள்ளதால் இவர்களுக்கு தேவையான உணவு, தங்கும் விடுதிகளை பேராலயம் நிர்வாகத்தின் சார்பில் செய்யப்பட்டுள்ளது. அதே போல இந்த பகுதியில் லட்சக்கணக்கான மக்கள் வந்து வேளாங்கண்ணியில் குவிந்துள்ளதால் முக்கியமான சாலைகள், முக்கியமான இடங்கள், அதாவது கடைத்தெரு, பொருட்கள் வாங்கும் பகுதிகள் எல்லா இடத்திலும் குற்றச்செயல்களை தடுப்பதற்காக நாகை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு துரை தலைமையிலான 2000க்கும் மேற்பட்ட போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு கடற்கரையில் பக்தர்கள் குளிக்கும் போது ஏதும் அசம்பாவிதங்கள் நடந்து விடாமல் இருப்பதற்காக அந்த பகுதியிலும் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதே போல பழைய மாதா கோயில், புதிய பேராலயம் உள்ளிட்ட பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட CCTV கேமராக்களை பொருத்தி பேராலயம் மற்றும் காவல்துறையினர் அந்த பகுதியிலும் முழு கண்காணிப்பையும் கண்காணித்து வருகின்றனர்.